ஹாய் கைஸ், வெல்கம் டு vlog with Mahi home. இன்றைக்கி கேரளா ஸ்டைல் ரசம் எப்படி பண்ணலான்னு நான் காமிக்க போகிறேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, 2 காஞ்ச வத்தல், 1 பொடு பூண்டு, 1 துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை தோல் நீக்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசாக போட்டாச்சுன்னா அது மிக்ஸி பிளேடில் இடையில மாட்டிக்கும், நல்லா அரையாதோ. அதனால் நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இதை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி தான் எடுத்துக்கிட்டேன்னா இதில் பண்ணும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கேரளா ரெசிபினாலே தேங்காய் எண்ணெய் தானே, அதான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டே சூடானதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கிட்டாச்சு. இப்போது 2 பச்சை மிளகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகு சேர்த்து இந்த ரசம் பண்ணுறப்போ அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதே மாதிரி 2 தக்காளி நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா பழுத்த தக்காளி அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கணும். ஒரு 3 நிமிஷம் இதை நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா போடும்போதே நமக்கு வீட்டில் நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரசம் 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை, வெளியிலே வச்சுக்கலாம். டெய்லியும் ஒரு தடவை நம்ம சூடு பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நல்லா இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். துண்டு பெருங்காயம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் துண்டு பெருங்காயம் இல்லைன்னாக்கா நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், காய பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த ரசம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இதையும் நாம் வதக்கிக்கலாம். இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த ரசம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டில் வச்சாச்சுன்னா வீடே அவ்வளோ தூரம் மணக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கியாச்சு. எல்லாமே தக்காளி தனியாக தெரியல, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டாச்சு. இப்போது நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு சைஸுக்கு புளி சேர்த்துக்கிட்டேன். புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த புளி கரைசல் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த புளி கரைசலுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடணும். நம்ம இப்போ தண்ணி விட்டுக்கிட்டோம். பார்த்துட்டு தேவைப்பட்டால் 2வது நாம் விட்டுக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டாச்சுன்னா 2வது தண்ணி சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக நம்ம திரும்பவும் மறுபடியும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் மறுபடியும் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போ புளிப்பு கணக்கு பண்ணி உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தாச்சு. பாருங்கள், இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நுர பொங்குற வரைக்கும் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம கொதிக்க விடாமல் 1-2 கொதிப்பு வரணும். ஆனால் கொதி நிலைக்கு வரணும். அதுக்காக நம்ம கிளறி கொடுத்துட்டே நல்லா கொதிக்க வைக்கணும். ஆனால் அது பபிள்ஸ் வரக்கூடாது. நல்ல கரண்டியால் நம்ம இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ரசம் 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது, நல்ல வாசனையாக இருக்கும். கல்யாண வீடுகள்லாம் கேரளத்தில் இந்த ரசம் கண்டிப்பாக இருக்கும். பார்த்திங்களா, இதே மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ரசம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.